அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடிவியல் 6th ஃபஸ்ட் டைமில் வடிவியல் அப்படின்ற ஒரு சாப்டர். ஸோ இதில் என்ன இருக்குன்னா முதல்ல பேசிக் வடிவியல் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். கோணங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. குறுங்கோணம் அதாவது செங்கோணம்னா என்ன, குறுங்கோணம்னா என்ன, விரிகோணம்னா என்ன, நேர்கோணம்னா என்ன, பின்வளைவு கோணம், நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ பேசிக் தெரியாதவங்க அவங்களுக்காக நம்ம வகுப்புகள் எடுக்கிறோம். ஸோ அதெல்லாம் தொடர்ச்சியாக கவனிங்க. ஒவ்வொரு கோணங்களும் என்னன்னு பார்த்துட்டு இதிலிருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க, எக்ஸாமில் சில டைம் கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் கேட்கலாம், சார் வடிவேல் சிலபஸ் இல்லை சார், ஏன் சார் கொடுத்துருக்கீங்க. அவங்க டிஎன்பிசி எப்படி யோசிப்பாங்கன்னா சிலபஸ்ன்னு கொடுத்துருவாங்க, சிலபஸும் தாண்டி ஒரு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கில் இருந்து சிலபஸுக்கு இல்லாத 1-2 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி பேசிக்கை தெரிஞ்சவங்க வடிவில் நம்ம உட்காந்து வந்து டிராயிங்லாம் போட போகிறது, அதில் பேசிக் கான்செப்டில் ஏதாவது எப்பயாவது ஒரு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் கூட அந்த கொஸ்டின்ஸ் எப்படி அடிக்கணும். அப்போ நம்ம பேசிக்காக முதல்ல கற்றுக்கணும், எல்லா பேசிக் கற்றுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ முதல்ல கோடுகள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இது ஒரு கோடு, கோட்டு துண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, கோட்டு துண்டுனா இப்போ இப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதை தாண்டி எதுவும் இல்லை, இதுக்கப்புறமும் எதுவும் இல்லை, இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் தான் கோட்டு துண்டு. கோட்டு துண்டு, இதுக்கு பேர் கோட்டு துண்டு. கதிர்கள் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸ் கதிர், ஒய் கதிர் அப்படின்னா நம்ம எக்ஸ் கதிர், காமா கதிர் அப்படிலாம் கேள்விப்போம். கதிர்னா என்னென்னா இப்போ ஒரு கோடு இருக்கா, இப்படி போயிட்டு இருக்குது, இது ஒரு பாயிண்ட்டு, அதையும் தாண்டி போகுது எக்ஸ்ட்ரா. இப்போ புரிஞ்சுங்க, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஏன்னு வச்சுக்கங்க, இது பின்னு வச்சுக்கங்க. இப்போ இதை தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இது எவ்வளோ தொலைவு போகுதுன்னு இப்போ ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் இதுலேருந்து இது வரைக்கும் தான் 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த குறி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ போகுதுன்னு அர்த்தம், அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இதுக்கு பேர் தான் கதிர்கள். இது ஏபி கதிர்கள்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம், ஏ போட்டு பி போட்டு மேலே வரும், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ பேசிக் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிக்க தேவையில்லை. அப்போ கோட்டு துண்டுனா என்ன தெரிஞ்சுக்கணும், கதிர்கள்லாம் இப்படி தான் கதிர்கள். அப்போ ஏபி சிம்பிள்னா இதுக்கு அர்த்தம் இதுதான். ஏவிலேருந்து பியிலேருந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தாண்டி போகுது அப்படின்றது தான் ஏபி கதிர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கதிர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ கோணங்கள் பார்க்குறோம். கோணங்களை செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளைவு கோணம், நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம். இப்போ செங்கோணம் முதல்ல. செங்கோணம்னா 90 டிகிரி, இதுக்கு பேர் தான் செங்கோணம். இதனுடைய டிகிரி வந்து 90. இது ஒரு கதிர், இது ஒரு கதிர், எவ்வளோ லென்த் வேணாலும் போகலாம். இந்த பாயிண்ட் தான் ஓ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த கோணம் வச்சுக்கலாம், இந்த கோட்டுக்கு இந்த கதிர்க்கும் இந்த கதிர்க்கும் இடையில இருக்கிற இந்த கோணம் தான் 90 டிகிரி செங்குத்தாக இருக்குது. அதனால தான் செங்கோணம். செங்குத்தாக இருக்குது பாருங்க, இது கிடைமட்டமாக இருக்குது, இது செங்குத்தாக இருக்குது. இப்போ அந்த பாகைமானி எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் தான் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி மேலே ஒரு கோடு போனால் அது என்னது, செங்குத்துக்கோடு, குத்துக்கோடு அல்லது செங்குத்துக்கோடு. ஸோ அப்போ ஒரு எப்படி சொல்கிற தரைமட்டமாக ஒரு லைன் இருக்குது, அதுக்கு செங்குத்தாக ஒரு லைன் போகுது, அதுக்கு இடைப்பட்ட கோணம்னா செங்குத்து கோணம் அல்லது செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 90 டிகிரி இருந்தால் அது செங்கோணம். இப்போ அடுத்தது குறுங்கோணம் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 90 டிகிரின்னு சொல்லிட்டேன். இப்போ கோடு இங்கே போகுது, இதை விட்டுறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது ஓ பாயிண்ட்டு, இது ஏ கதிர், இது பி கதிர்னு வச்சுக்கோங்க, இப்படி போகுது. ஸோ அப்போ இதுவும் ஒரு கோணம் தானே. இப்படி போனால் செங்கோணம், அதாவது இந்த பாயிண்ட் செங்கோணம். நம்மளுக்கு இந்த கோணத்தை மட்டும் கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், இதை மட்டும். அப்போ 90 டிகிரியோட இது கம்மியாக இருக்கா, 90 டிகிரியோட இது கம்மியாக இருக்குது, இந்த கோணம் மட்டும் இருக்குது. அப்போ 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கோணங்கள் குறுங்கோணம். குறுங்கோணம்னா என்ன இருக்கும், குறுங்கோணம்னா 90 டிகிரிக்கு குறைவாக இருக்கக்கூடிய மதிப்பில் என்ன சொல்கிறோம், குறுங்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ குறுங்கோணம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி 1 டிகிரி, அப்போ 88 இருந்தாலும் குறுங்கோணம் தான், 89 டிகிரினாலும் குறுங்கோணம் தான். இது 1 டிகிரினாலும் குறுங்கோணம், 2 டிகிரினாலும் குறுங்கோணம். அப்போ 1லிருந்து 89 எந்த டிகிரி கொடுத்தாலும் அது என்ன குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கணக்கில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதனுடைய ஆங்கிள் வந்து ஒரு 20 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதனுடைய ஆங்கிள் என்னன்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஒரு சிம்பிளாக இது ஒரு பேசிக். அப்போ நம்மளுக்கு தெரியும் இதிலிருந்து இது வரைக்கும் 90 டிகிரினா, அப்போ 20னா மீதி இருக்கக்கூடிய 90ல் 20 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 70 அப்போ இந்த ஆங்கிள் 70. ஸோ அப்போ இது 90 தெரிஞ்சாதானே நம்ம இந்த 70 அடிக்க முடியும். ஓகேவா. ஓகே, அப்போ தெரிஞ்சுக்கணும் குறுங்கோணம்னா இது. அப்போ குறுங்கோணம் முடிச்சிட்டோம். அடுத்து விரிகோணம். இப்போ அதே மாதிரி இது 90 டிகிரின்னு சொல்லிட்டேன். இப்போ கோடு இங்கே போட்டோம் என்ன, இப்போ இப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்க, இதை அடிச்சிடலாம். புரியுதாப்பா. இப்போ இதை போட்டேன், அப்போ இதனோட ஆங்கிள் கேட்கணும்ல, இதனோட ஆங்கிள் என்னது, இது வந்து 90 டிகிரியை விட எக்ஸ்ட்ரா ஆகுது. இது வரைக்கும் 90,
இது எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியாது. அப்போ 90 டிகிரியை விட அதிகமாக போனால் அது பேர் தான் அது விரிகோணம். அப்போ இந்த கோணம் என்னது? விரிகோணம். நல்லா புரிஞ்சுக்கணும். 90 டிகிரியாகவே இருந்தால் செங்கோணம், 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்தால் அது குறுங்கோணம், 90 டிகிரியோட அதிகமாக போனால் அது விரிகோணம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அப்போ விரிகோணம், குறுங்கோணம், செங்கோணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நேர்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்கோணம்னா ஒன்றும் இல்லை, நேராக இருக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் சொன்னால், இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று சொன்னேன், செங்கோணம் இப்படி சொன்னேன், இப்படி ஒன்று சொன்னேன். இங்கே ஒரு கோடு வரும் நேராக. இந்த பாயிண்ட்டுக்கு 0க்கு இப்படி ஒரு கதிர், இதுக்கு எதிராகவே நேராக ஒரு கதிர் போகுது. அப்போ இதனுடைய கோணம் என்ன? இதனுடைய கோணம் இங்கே 90னா இது ரெண்டு சேர்ந்தா 180 வருமா? அப்போ இதனோட கோணம் 180 டிகிரி. அப்போ இதுக்கு பேர் தான் நேர்கோணம். இதுக்கு பேர் நேராக இருந்தால் நேர்கோணம். நேராக இருந்தால் நேர்கோணம், குத்தா இருந்தால் செங்குத்து கோணம், அதை விட கம்மியாக இருந்தால் குறுங்கோணம், செங்குத்து கோணத்தை விட அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் விரிகோணம். இப்போ நேர்கோணம்னா 180 டிகிரி. முடிஞ்சு போச்சா? இப்போ செங்குத்து கோணத்துக்கு 90 டிகிரி அது எப்பயுமே ஒரே மாதிரி தான் அது நிர்ணயிக்கப்பட்டது. அதே மாதிரி நேர்கோணத்துக்கு 180னாலும் அது ஃபிக்ஸடு, அவ்வளோதான். இப்போ அதுக்கு அடுத்தது நேர்கோணத்துக்கு பின் வளைவு கோணம். அப்போ இங்கே இப்படி இருக்குது, இப்போ இது வந்தால் நேர்கோணம். அப்போ இதையும் தாண்டி வருது, இந்த பக்கம் கோடு வருது. அப்போ இதனுடைய ஆங்கிள் என்ன? இது வரைக்கும் தான் நேர்கோணம், இதையும் தாண்டி வருது. இதனோட ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 180க்கு மேலே இருக்கணும், அதனால 180 ப்ளஸ். அப்போ 180 டிகிரியை விட அதிகமாக வரக்கூடிய கோணங்கள் வந்து பின் வளைவு கோணம், அதனால தான் பின்னாடி வளைந்து வருது. ஸோ பின் வளைவு கோணம். ஸோ அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. செங்கோணம்னா 90 டிகிரி, குறுங்கோணம்னா 90 டிகிரி கம்மியாக இருக்கும், விரிகோணம்னா 90 டிகிரி விட அதிகமாகவும் 180 கம்மியாக இருக்கும், நேர்கோணம்னா 180 ஃபிக்ஸடு, பின்வளைவு கோணம்னா 180 டிகிரிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் பின்வளைவு கோணம். அவ்வளோதாங்க. அப்போ நம்மளுக்கு மொத்தம் கோணம் 360 டிகிரி இருக்கும். இப்போ ஒரு வட்டம் இருக்குதுன்னா இதில் இருந்து சுற்றியும் பார்த்தோம்னா இது இப்படி பிரித்து நம்ம வட்டத்தை 4 பிரிக்கலாம். இது 90, இது 90, இதுவும் 90, இதுவும் 90. ஏன்னா எல்லாம் செங்கோணம். அப்போ 4 90 எவ்வளோ பேர்? 9 4 36, 360 டிகிரி வந்துச்சா? ஒரு வட்டத்தில் அமையும் கோணம் 360 டிகிரி. அதை தான் நம்ம பிரித்து செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம், பின்வளைவு கோணம், நேர்கோணம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். இப்போ அடுத்தது எக்ஸாமில் அடுத்தது பேசிக் வந்து எக்ஸாமில் இதை வச்சு கேட்பாங்க. நிரப்பு கோணம்னா என்ன, மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ இந்த நிரப்பு கோணம்ன்றது என்னென்னா, ஏதாவது 2 கோணங்களை கொடுத்துட்டு அந்த 2 கோணங்களின் கூடுதல் 90 டிகிரியாக இருந்தால் அது நிரப்பு கோணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 டிகிரி ஒன்று இருக்குது கோணம், ப்ளஸ் ஒரு 50 டிகிரி கோணம், 2 கோணம் இருக்குது. 40 டிகிரி ஒன்று, இது ரெண்டுத்துக்கு கூடனா 90 வருதா? அப்போ இந்த 2 கோணமும் நிரப்பு கோணம். இதே வேறு எது வேணாலும் போடலாம். இப்போ 70 டிகிரி ஒன்று இருக்குது, ப்ளஸ் 20 டிகிரி ஒன்று இருக்குது. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், ரெண்டுக்குன்னா 90. ஸோ எதை வேணாலும் இருக்கலாம். ஒன்று 89 இருக்குது, ஒரு 1 டிகிரி இருக்குது. இது ரெண்டுக்குன்னா 90. இது ரெண்டுமே நிரப்பு கோணம். ஸோ அப்போ எந்த 2 கோணத்தையும் நம்ம கூட்டினா 90 டிகிரி வந்துச்சுன்னா அதுதான் நிரப்பு கோணம். ஓகேவா? இப்போ நிரப்பு கோணம்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மிகை நிரப்பு கோணம்னா அதே மாதிரி 2 கோணங்களை கூட்டும் போது 180 டிகிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 120 டிகிரி கோணம் ப்ளஸ் 60 டிகிரி, இது 2 கோணம் வச்சுங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 180 வருதா? அப்படி 180 வந்தால் மட்டும்தான் இந்த 2 கோணங்களும் மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 2 கோணங்கள் கொடுத்துட்டு இது மிகை நிரப்பு கோணங்களான்னா ரெண்டுத்தையும் கூட்டி 180 வந்துச்சுன்னா தான் அது மிகை நிரப்பு கோணம். அதே மாதிரி 2 கோணங்கள் கொடுத்துட்டு இது நிரப்பு கோணமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா 90 டிகிரி வருதான்னு பார்க்கணும். அப்படி 90 டிகிரி வந்தால் மட்டும்தான் அது நிரப்பு கோணம். ஸோ இதை வச்சு எப்படி கணக்கு கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம குறுங்கோணம்னா என்னது, செங்கோணம், நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம். இதை வச்சு ஒரு கேள்வி பாருங்க, சரியா தவறான்னு கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன போது 20 டிகிரியும் மற்றும் 70 டிகிரியும் இது நிரப்பு கோணமா அப்படின்னு சரியா தவறானா ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் கூட்டி பார்க்கணும். 20 + 70 90 டிகிரி வருது. ஸோ 90 டிகிரி வந்தால் அது நிரப்பு கோணம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது கோணங்களை கொடுத்துட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எக்ஸாமில். இது வந்து ஒரு டிகிரி சொல்லிட்டாங்க, 25 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கொடுத்துட்டு இது எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பு காண்க, எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே 25 டிகிரி, இங்கே என்ன டிகிரி வரும்? நம்மளுக்கு கோணங்களை பற்றி தெரிஞ்சிருந்தால் தானே நம்ம அது போட முடியும். சில பேர் கோணங்களை பற்றி தெரியலனா, ஸோ அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் வந்தால் இது நேர்கோணம்னா 180 டிகிரி. அப்போ இது கேட்குறாங்க போது அப்போ 180ல் ஏற்கனவே 25 இருக்குது. அப்போ 180ல் 25 டிகிரியை கழிச்சோம்னா நமக்கு என்ன வருது? 60 50 155 வருதா? அப்போ இந்த கோணம்னா அது எக்ஸ்ன்ற மதிப்பு 155. அவ்வளோதான். இந்த மாதிரி கேட்பாங்க சிம்பிளாக. அடுத்து இன்னொன்று அதே மாதிரி இன்னொரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னொரு கணக்கு அதே மாதிரி. இப்போ இந்த மாதிரி கதிர் கொடுத்துட்டு இப்படி ஒரு கதிர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு
இது ஒரு கதிர், இது ஒரு கதிர், இது ஒரு கதிர், இது ஒரு கதிர். இப்போ இது வந்து 67 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய கோணம் என்னன்னு கேட்குறேன். இப்போ எப்படி போடுவோம்? அதே மாதிரி தான். இப்போ இந்த ஸ்டேட் கூட பார்க்குறோம். ஸோ அப்போ இது ஃபுல்லாக வந்து நேர்கோணம்னு சொல்லுவாங்க, 180 டிகிரி. அப்போ இந்த ரெண்டுத்தையும் கோணத்துக்கு கொண்டா 180 வரணும். அப்போ ஏற்கனவே 67 இருக்குது. அப்போ 180 டிகிரியில் 67 கழிக்கணும். கழிச்சா என்ன வருது? 180 67 கழிச்சு பாருங்க. 0ல் 7 போகாது. கடன் வாங்கினா 10 ஆகுது. 10ல் 7 போனால் 3. ஏற்கனவே கடன் கொடுத்ததுனால 7 மாறி இருக்கும். 7 6 போனால் 1 அப்படி இருக்கும். அப்போ 113 டிகிரி. இப்போ இதை கூட்டி பாருங்க. இதை கூட்டினா 150 வந்துடும். அப்போ இதனுடைய கோணம் வந்து 113 டிகிரி. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த கோணத்தின் குறியீடு பார்த்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு ஏசிடி இப்படி கொடுத்துட்டு பிசிஏ இப்படி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம உருவாக்கணும், இதை வச்சு இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது தெரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு கோணம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இது 0 இல்லைன்னா இது 0 பாயிண்ட் போட்டுங்க. இது ஏபின்னு போட்டுங்க. ஓகேவா? இந்த கதிர் இந்த கதிர். இப்போ இதனுடைய கோணம், இந்த கோணம் வந்து ஒரு ஏதோ ஒரு கோணம். இதுக்கு எப்படி நம்ம பேர் எழுதணும் அப்படின்னா இந்த சிம்பிள் இப்படி போட்டு என்றைக்குமே இந்த 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 கோணம் வர பாயிண்ட் இருக்கு பார்த்தியா, இந்த பாயிண்ட்டை தான் சென்டரில் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ போட்டுக்கணும். ஏக்கு அப்புறம் இந்த ஓவை போட்டு பிஏ போடணும். இந்த சென்டரில் வரது இந்த இடத்துல வர பாயிண்ட்டு தான். இதில் எது வேணாலும் நீ போட்டுக்கலாம். இப்போ ஓ தான் போடணும்னு இல்லை. இப்போ இங்கே ஏபி சி போட்டுக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல சி வரணும். எது போட்டாலும் இந்த இடத்துல வர மதிப்பு சென்டரில் வரணும். இந்த கதிர்களை மாற்றி மாற்றி போடலாம். இதை வந்து ஏசிபின்னு இதுவும் ஒன்று தான். அதே பிசிஏனாலும் ஒன்று தான். புரியுதுங்களா? ரெண்டு கோணங்களும் சமம் தான். ஏசிபி இந்த கோணன்றதுனால சமம் தான். சமம் பிசிஏ இது ரெண்டு ஒரே சமம் அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த கோணங்களை எப்படி நம்ம குறியிடணும், எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்? எப்பயுமே இந்த பாயிண்ட் வந்து சென்டரில் வரணும். மீது ரெண்டு எப்படினாலும் முன்னப்பின்ன மாற்றி போட்டுருவோம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இதை வச்சு இந்த கோணங்களை வச்சு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். 2 கோணங்கள் மிக நெருப்பு கோணங்களாகும். 2 கோணங்கள் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், 2 கோணம் எக்ஸு ஒய் அப்படின்னு ஒரு 2 கோணம். இந்த 2 கோணங்களும் மிக நெருப்பு கோணங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ மிக நெருப்பு கோணம்னா என்ன ஆகும்? இந்த 2 கோணங்களை கூட்டினா 180 வந்தால் தான் மிக நெருப்பு கோணம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எக்ஸ் என்ற ஒரு கோணம் ப்ளஸ் ஒய் என்ற ஒரு கோணம், இது ரெண்டும் சேர்ந்தால் 180 டிகிரி வரணும். அதுதான் மிக நெருப்பு கோணம். அதனால தான் 2 கோணங்கள் மிக நெருப்பு கோணம் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180. புரிஞ்சுக்கலாம்? அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட 20 அதிகமாக உள்ளது எனில் அக்கோணத்தை காண்க. ஒரு கோணம் இன்னொரு கோணத்தோட 20 அதிகமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் என்ற கோணத்தை எக்ஸ்னே வச்சுக்கிறேன், தெரியாது. ப்ளஸ் ஒரு கோணம் இந்த கோணத்தை விட 20 அதிகமாக இருக்குன்னா அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 20ன்னு அர்த்தமா? சமம் 180. புரியுதுங்களா? 2 கோணம் மிக நெருப்பு கோணம்னு சொல்லிட்டாங்க. அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் 180 டிகிரி. அதில் ஒரு கோணம் வந்து இன்னொரு கோணத்தை விட 20 அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த ஒய்ன்ற கோணம் இந்த எக்ஸை விட 20 அதிகமாக இருக்கிறனால தான் ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 20 போட்டோம். இப்போ எக்ஸோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு அந்த 2 கோணங்கள் கிடைச்சிது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 20னா 2x ப்ளஸ் 20யா? 2x ப்ளஸ் 20ன்னு அர்த்தமா? எக்ஸ் 2x ப்ளஸ் ஒரு 20 இந்த 180 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். 2x வச்சுன்னு 120 அந்த பக்கமெல்லாம் மைனஸில் போகும். ஏற்கனவே 180 20 கழிச்சுன்னா 160 வருதா? 60. இப்போ இங்கே அடிக்கலாம். 1 2 8 2 16 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அது 80. எக்ஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னா அப்போ இங்கே எக்ஸ் வந்து 80 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 80 ப்ளஸ் 20 என்ன வருது? 80. இங்கே எக்ஸை சப்ஸ்டினா 20னா 120 வருதா? 120 தான். 80 ப்ளஸ் 20னா 100 வருதா? ஓகேவா? அப்போ 100 80 கூட்டினா 180 வந்துருச்சா? ஸோ அப்போ அந்த 2 கோணங்கள், ஒரு கோணம் 80 ஒரு கோணம் 100. அவ்வளோதான். இப்படி தான் முடியும். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு நிரப்பு கோணம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். மிக நிரப்பு கோணம் அப்படின்னா தெரிஞ்சால் தான் இது போட முடியும். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, அது புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு கணக்கு பாருங்க. 2 நிரப்பு கோணங்கள் 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன. நல்லா கவனிச்சுக்கணும். 7:2 அப்படின்ற நேரத்தில் 2 நிரப்பு கோணங்கள் உள்ளன. அப்போ நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் இந்த மாதிரி கொடுத்தாங்கனாவே இந்த மதிப்பு 7xன்னு எடுத்துக்கணும், இது 2xன்னு எடுத்துக்கணும். அடிக்கடி சொல்லியிருக்கோங்க. எந்த ஒரு விகிதத்தில் கொடுத்தாலும் ஒரு விகிதம் 7 போட்டு எக்ஸ், ரெண்டாவது இது வந்து 2x போட்டுக்கணும். இப்போ என்னன்றாங்கன்னா 2 நிரப்பு கோணங்கள் 7:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கோணங்கள் 7x ஒன்று கோணம், இன்னொரு கோணம் 2xன்னு ஒரு ஸ்டெப்பில் போட்டோம். இது நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த 2 கோணங்களின் கூடுதல் நிரப்பு கோணம்னா 90 டிகிரியா?
இதே 2 கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாக இருந்தால் 180 போட்டுருக்கணும். இப்போ நிரப்பு கோணங்கள்னு சொன்னதுனால 90 டிகிரியை போடுறேன். அப்போ 7x + 2x எவ்வளவு? 9x. 9x = 90 டிகிரி. இப்போ எக்ஸ் தான் தேவை. 199 பை 90. அப்போ எக்ஸோட மதிப்பு 10. அப்போ எக்ஸ் வந்து 10. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 7 × x. அப்போ 7 × 10 70. 70 விகிதம் 2 × 10 20. அப்போ 7 10 சுரு 20 சுட்டு பண்ணோம்னா 1 0 1 0. அப்போ 7 ஸ்பீட் வந்துருச்சா? அப்போ ஒரு கோணம் 70, இன்னொரு கோணம் 20. அவ்வளோதான். இது எப்படி கொடுத்துன்னு கேட்கலாம். ஸோ அப்போ மிகை நிரப்பு கோணங்கள் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இதை போட முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை பற்றி இன்னும் புக்கில் நிறைய கணக்குகள் இருக்கும், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொன்று தகவல் செயலாக்கம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. தகவல் செயலாக்கம் அதில் இருந்தால் அந்த முக்கோணங்கள் கணக்கு கேட்பாங்க. இதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த புக்கில் போக போக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். தகவல் செயலாக்கம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் எப்படி கேட்பாங்கன்னா எந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3, 6, 9 மற்றும் 5 இது மாதிரி கொடுத்துட்டு 3, 6, 9 மற்றும் 5 ஆகிய இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எத்தனை 4 இலக்க எண்களை எழுதுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு 4 நம்பர். அப்போ இது 4 நம்பருமே ஆட் பண்ணி ஒரு நம்பர் பண்ணால் 4 இலக்க நம்பர் வருமா? அப்போ இந்த 4 நம்பரை வச்சு எத்தனை 4 இலக்க எண்ணை எழுத முடியும் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றும் போட்டு பார்க்க முடியுமா? 3 ஒரு டைம் இப்படி போட்டால் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன வழியை புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த 4 எண்களை வைத்து எத்தனை 4 இலக்க எண்ணை எழுத முடியும் அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த நம்பரை 7 வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 3 சின்னது, அதுக்கப்புறம் 5 சின்னது, அடுத்தது 6, அடுத்தது 9. இப்போ 7 வரிசையில் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், 3க்கு வச்சு பார்க்குறேன். 3க்கு வைக்கிறேன். அப்போ 3 பேசிக்கை வச்சு 3க்கு ஃபஸ்ட்டு எழுதுறேன். 3 வச்சு எத்தனை நம்பர் எழுத முடியும் அப்படின்னு. 3க்கு அப்புறம் 5 போடுறேன். 6, 9 அப்படியே போடுறேன். இது ஒரு நம்பராக வருமா? அடுத்தது 3, 5 ரெண்டாவது வச்சுக்கிறேன். 6, 9ன்னு போட்டேன். இப்போ 9, 6ன்னு போடலாமா? முடிஞ்சு 5 வச்சு. அடுத்து 3 வச்சு 5க்கு பதிலாக இப்போ 6 போடுறேன். 6 போட்டு 5, 9 ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே. அடுத்து 3 போடுறேன், 6 போடுறேன். 6க்கு அப்புறம் 5, 9 போட்டேன்னா இப்போ 9, 5 போடுறேன். இப்போ 3, 6க்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது 3 வச்சு 5க்கு மாட்டோம், 6க்கு மாட்டோம், 9க்கு போடுறேன். 9க்கு போட்டு 5, 6ன்னு போடுறேன். அடுத்து 3 வச்சு 9 திரும்ப போட்டு 5, 6க்கு பதிலாக 6, 5 அப்படி ரிவர்ஸில் போடுறேன். அப்போ என்ன வருது பாருங்க. இப்போ 3 வச்சு 5க்கு 2 டைம் போட்டேன், 6க்கு 2 டைம் போட்டேன், 9க்கு போட்டேன். இப்போ எத்தனை நம்பர்? 1, 2, 3, 4, 5, 6. 6 நம்பர் வந்துருச்சா? அப்போ 3 வச்சு 6னா இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் 6, 6 வருமா? 3க்கு 6 போடலாம், 5க்கு 6 டைம் போடலாம், 6க்கும் 6 டைம் போடலாம், 9க்கு 6 டைம் போடலாம். அப்போ 1, 2, 3, 4 இருக்குது. இங்கே 6க்குன்னு பிடிச்சோம். அப்போ 4 × 6, 6னா 24. அந்த மாதிரி 24 நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம். 4 இலக்க என்ன? இப்போ 24 நம்பரை நீங்கள் போட்டு எழுத முடியுமா எக்ஸாமில்? இது ஒன்று தனித்தனியாக. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 7 வயசில் எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 வச்சு ஒரு எத்தனை நம்பர்? 6 நம்பர் போடணும். அது 5 இலக்கு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இது இப்படி தான் போடணும். சரிங்களா? இது புரியலாம், இன்னொரு டைமு ரிவைன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் இப்படி அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கோண கணக்கு. முக்கோண கணக்குகள் பார்க்கலாம். இப்போ இந்த முக்கோண கணக்கு புக்கில் இருக்கிறதே கேட்டுருவாங்க. அதனால் புக்கில் இருக்கிறதையே பார்த்துக்கோங்க. அதை தாண்டி ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. முக்கோணங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கண்ணு தெரியுது 1, 2, 3, 4 முக்கோணம் இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 இப்படி போட்டுக்கணும் நம்பர். 4 முக்கோணம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 தெரியுது, ப்ளஸ் இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தனித்தனியாக ஒரு பகுதிகளுக்காக 4 முக்கோணம் கிடச்சிச்சு. இப்போ 2 பகுதிகளாக சேர்ந்தால் முக்கோணம் வருதான்னு பார்ப்போம். இப்போ 1ஐயும் 4ஐயும் சேர்த்தனா முக்கோணம் வருதா? இல்லை. 2ஐயும் 4 சேர்த்தனா வரல. 4ஐயும் 3 சேர்த்தனா முக்கோணம் மதிப்பு வரல, விட்டுருணும். அடுத்து ஏதாவது 3 நம்பரை 3 பகுதிகளை சேர்த்தனா முக்கோணம் வருதான்னு பார்ப்போம். இப்போ பாருங்க 2, 4, 1 இது சேர்த்தனா இந்த பகுதி முக்கோணம் வரல, இதுக்கும் வரல, எதுக்குமே வராது. அடுத்தது 3 நம்பரை போட்டு பார்த்தோம். 4 நம்பர் இருக்குது. 4த்தையும் சேர்த்து பார்த்தா 1, 2, 3, 4 இந்த 4 உறுப்பு ஜாயின் பண்ணால் ஒரு பெரிய முக்கோணம் வருதா? அப்போ 1. அப்போ இதனுடைய மதிப்பு நான் 5. அவ்வளோதான், 5 முக்கோணம் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்குவோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். சரி, இது புரிஞ்சுக்கிறீங்களா? இன்னொன்று பாருங்கள். அதே மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் எத்தனை பகுதியில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? 1, 2, 3, 4, 5. இது ஒரு 6வது பகுதியாக. முக்கோணங்கள் 5 தான் இருக்குது.
1 2 3 4 5 முக்கோணம் தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பகுதி எக்ஸ்ட்ரா பகுதிகள்னு பார்க்கும்போது இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது அப்போ 6 பகுதிகள் இருக்குது. ஆனால் முக்கோணங்கள் 5 தான். ஸோ 5 முக்கோணங்கள் போடுறோம். ப்ளஸ் இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக 5 போட்டான். இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுன்னு 5 வந்துருச்சு. இப்போ 2 பகுதிகளை சேர்த்தா முக்கோணம் வருதான்னு பாருங்கள். இப்போ இது சேர்த்தனா முக்கோணம் வருதா? வரல. இது சேர்த்தனாலும் வரல. இது சேர்த்தனா எதுவுமே வரல. ஸோ அப்போ 2 பகுதியில் சேர்த்தா முக்கோணம் வரல. 3 பகுதியில் சேர்த்து பாருங்கள். 4ஐயும் 6ஐயும் 1ஐயும் சேர்த்தனா பாருங்கள் ஒரு முக்கோணம் பெருசாக வருதா? இந்த பகுதி இந்த பகுதி இந்த பகுதி இந்த 3 பகுதியில் சேர்த்தனா ஒரு பெரிய முக்கோணம் வருது. அப்போ 3 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 4 6 1 4 6 1 இது ஒரு முக்கோணம் வருது. அப்புறம் ப்ளஸ்ஸு அதே மாதிரி வேற என்ன 4 6 2 இதுக்கும் வருதா? 4 6 2 இப்போ 4 வச்சு பார்க்கும்போது இது ஒரு முக்கோணம், இது 2 இருக்கும்போது இது ஒரு முக்கோணம், 2 முக்கோணம் 4 வச்சு. அடுத்து பாருங்கள் 5 வச்சு பாருங்கள். 5 வச்சா அதே மாதிரி தான் 5 6 3 ப்ளஸ்ஸு 5 6 3 5 6 3 அப்புறம் 5 6 2 ப்ளஸ்ஸு 5 6 2 இப்போ 5 வச்சு 2 முக்கோணம், 4 வச்சு 2 முக்கோணம் வருது. 1 வச்சு போட்டு பாருங்கள். 1 வச்சு போட்டோம்னா 1 6 4 ஏற்கனவே 1 6 வந்துருச்சா? அப்போ இது வராது. 1 6 3 போட்டு பாருங்கள். 1 6 3 இன்னும் வருதா? வரல. அப்போ போடலாம் 1 6 3 இதை வச்சு ஒரு முக்கோணம் வருது. ஏன்னா 1 6 4 வச்சு ஏற்கனவே ஒன்று போடணும். இதில் இடம் கிடைச்சு ஆனால் விட்டுருணும். இப்போ ஓட்டு இந்த 1 இந்த 6 இந்த 3 இந்த 3 பகுதி சேர்த்துனா ஒரு முக்கோணம் வருது. அதான் 1 6 3 போட்டேன். அப்போ 1 வச்சு முடிஞ்சு. ஓகே, அடுத்து 2 வச்சு பாருங்கள். 2 6 5 2 6 5 இங்கே இருக்கா பாரு. இருக்கு பாரு 2 6 5 வந்துருச்சு. அப்போ விட்டுருங்க. 2 வச்சு இன்னொன்று பார்த்தோம்னா 2 6 4 2 6 4 தான் வந்துருச்சு. 2 6 4 இது வந்துருச்சு. விட்டுருங்க. அப்போ 3 வச்சு போட்டு பாருங்கள். 3 வச்சு போட்டு பார்த்தோம்னா 3 6 5 3 6 5 இங்கே இருக்கா பாருங்க. 3 6 5 வந்துருச்சு. விட்டுருங்க. அடுத்து 3 6 1 பாருங்கள். 3 6 1 இதையும் போட்டால் விட்டுருங்க. 4 ஏற்கனவே போட்டோம். அவ்வளோதாங்க. அப்போ 1 2 3 4 5 ஏற்கனவே 5 ப்ளஸ் ஒரு 5 இப்போ 10 ஆகிடுச்சா? இப்போ 3 3 பகுதியை பார்த்தா இப்போ 4 பகுதிகளை சேர்த்தா முக்கோணம் வருதான்னு செக் பண்ணணும். 1 2 3 4 எதுவுமே வராது பாருங்கள். 4 பகுதியை சேர்த்தா முக்கோணமே வராது. ஏன்னா அது வேற ஒரு மதிப்பு. அப்போ மொத்தமே முக்கோணம் எடுத்து 10 முக்கோணங்கள் தான் இருக்குது இல்லை. ஸோ இப்போ முக்கோணங்கள் கணக்கு வந்தால் இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? புக்கில் நிறைய இருக்கும். அப்படி உங்களுக்கு போட முடியல அந்த ஆன்சர் மெமரி கூட பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக அதே கொஸ்டின்ஸை அப்படி கேட்பாங்க. நம்ம எதுவுமே யோசிக்காத புக்கில் இருந்துச்சு. ஏன்னா இதை தாண்டி பயங்கரமாக யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஃபால் கேட்டால் ஒரு சிம்பிளாக இதே கொடுத்துட்டு எத்தனை முக்கோணம் கேட்டு போயிடலாம். ஸோ அதனால் புக்கில் இருக்கிற பயிற்சி கணக்கெல்லாம் பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் நிரப்பு கோணம்லாம் சொல்லிக் கொடுத்தேன். மிக நிரப்பு கோணம்லாம் என்னென்னு சொல்லிக் கொடுத்தேன். குறுங்கோணம் செங்கோணம் இதெல்லாம் வச்சுலாம் பின்னாடி நம்ம அடுத்தடுத்த வடிவங்களை படிக்கும்போது தான் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் எதுக்கு வருது, இதை நம்ம கற்றுக்கிறனால தான் இந்த கணக்கில் போட முடியுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதோட பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டீங்க. அடுத்த வகுப்பில் மீது 6வது செகண்ட் டைமில் நம்ம தொடர்ச்சி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.